அது ஆக்சிடென்ட் ஆகுறது அவங்கவுங்க திமிரத்து போய் கூட தான் மாட்டின்னு சாவுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வேலை குத்துன்னு இருக்க முடியுமா? உலகத்தில் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களாம் திமிரத்து போய் தானே மாட்டிக்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டு வேறு விபத்தில் இறந்துடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை தர முடியுமா? அப்படி கொடுத்தா படிச்சுட்டு இவ்வளோ பிள்ளைங்க இருக்குது, இவங்களுக்கு பாதிப்பு எவ்வளோ இருக்கும்? அப்புறம் எவ்வளோ இப்போ மதுரையில் இருந்தது, திருச்சியில் இருந்தது, கரூரில் இருந்தது, அதில் எல்லாரும் கொடுக்க முடியுமாட்டில் எவ்வளோ ஊனமுட்டம் கொடுத்துருப்போம். அவன் வேலை இதாக படித்தவங்க வேலை ஊனமுட்டம் இருக்காங்க, அவங்க கொடுத்து வேலை கொடுத்துருப்போம். முடிவுன்றது கோர்ட்டு தான் தீர்மானிக்கணுமா? மக்களுடைய நலன் என்னான்னு சொல்லி பார்த்துட்டு கோர்ட்டு தான் முடிவு பண்ணது. யாராலையும் முடிவு பண்ண முடியாது. கோர்ட்டு சொல்கிறது கட்டுப்படுத்த அவனை எல்லாமே. அரசு வேலை கொடுத்தவங்க என்ன அதான் கோர்ட்டுக்கு தெரியாதா? கொடுத்தா என்ன நடக்கும் எது நடக்கும்னு தெரிஞ்சுட்டு அவன் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறது நவா தான். கோர்ட்டு கட்டுப்படணும் எல்லாமே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல கடந்த 2025 செப்டம்பர் 27 அன்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது சென்ற போது 41 நபர்கள் இறந்திருந்தாங்க. இந்த மரணத்திற்கு தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு 31 நபர்களுக்கு அரசு பதவி ஜூலை 10ஆம் தேதி வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில பல எதிர்ப்புகளும் இதற்கு கிளம்பி இருந்தது. அப்ப காலமாக ஒரு கூட்டம் படித்து கொண்டே இருக்கிறார்கள் இளைஞர்கள். ஆனா இந்த வேலை வாய்ப்பு இறந்தவர்களுக்கு கொடுத்தது நியாயமற்றது, அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இல்ல அவங்களுக்கு கொடுத்தது சரிதான் அப்படின்னு ஒரு தரப்பு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஜூலை 27 நேற்று மதுரை உயர்நீதிமன்றம் இல்ல வேலை வாய்ப்பு வழங்கினது சரி கிடையாது, இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இதனால அங்க வேலை வாய்ப்பு கொடுத்த அந்த ஆணை தடை செய்யப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கணுமா அல்லது ரத்து செய்த இந்த விஷயம் சரியானதா அப்படின்றது மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தப்பு தான் அது. இப்போ வேறு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க, வேறு எதுலேயே இறங்குறாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்க முடியுமா? சொல்கிறது நல்லா தெரியுதா? வேற ஆட்சியில இறந்து போனவங்க, ஆட்சியில் இல்லை, ஆக்சிடெண்ட்டு வேறு விபத்தில் இறந்துடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை தர முடியுமா? அப்படி கொடுத்தா படிச்சுட்டு இவ்வளோ பிள்ளைங்க இருக்குது, இவங்களுக்கு பாதிப்பு எவ்வளோ இருக்கும்? படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ரொம்ப இருக்குமே. எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இது பண்ணுறது? இது ரொம்ப தப்பு. இது அப்ப கோர்ட் சொன்ன மாதிரி இது தப்பான முன்னுதாரணம் ஆயிடுமா? ஆமாம். ஒரு வேலை கொடுக்குறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஆக்சிடென்ட் ஆகுறது அவங்கவுங்க திமிரத்து போய் கூட தான் மாட்டின்னு சாவுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வேலை குத்துன்னு இருக்க முடியுமா? உலகத்தில் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களாம் திமிரத்து போய் தானே மாட்டிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஓட்டாதேன்றாங்க, போதையில் ஓட்டாதேன்றாங்க, மீறி போய் ஓட்டின்னு போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியுமா? இது தற்செயலாக போய் அவரை பார்த்து அவர் செத்துதுனால அவர் முதலமைச்சர் ஆனால் நான் இந்த ஒருத்தருக்கு வேலை தரேன்னு அவர் சொல்லிடுறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை போய் ரத்து பண்ணாக்கா அப்போ அந்த வீட்டில் இருக்கிற செத்துவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். அப்போ அந்த ஒரு மனுஷன் இருந்திருந்தா அவங்க வளர்ந்து கூட ஆளாகி கூட அந்த குடும்பத்தை அவங்க காப்பாற்றிருக்கலாம்ல. அதுக்கு அவருக்கு பதில் இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறாரு. அது தப்பு கிடையாது, கரெக்டு தானே? அதையா கோர்ட்டு ரத்து பண்ணோம்? அது மிகப்பெரிய தப்பு தான். இப்ப பட்டாசு ஆலையில போயிட்டு அங்க இருக்கிற தொழிலாளிகளாம் இறக்குறாங்க, அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. கொடுக்கலாமே, அது தற்செயலாக நடக்கிறது தானே. வேலை இல்லை தானே போய் அவங்க செத்தாங்க. பரவாயில்லையே, கொடுக்கலாமே. அவங்க வீட்லேயும் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கலாமே. இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா படிச்சுட்டே இருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு, அவங்களுக்கு எல்லாம் எங்க கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டுனாக்கா விஜய் தனிப்பட்ட முறையில் விஜய் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அதை அவருக்கு இது பண்ணதுனால தானே இறந்தாங்க. அவர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். மக்கள் கிடையாது, மக்கள் பணம் கிடையாது. இதுதான் உண்மை. கருணை அடிப்படையில இந்த அரசு கொடுத்துருக்காங்க. அது தப்பு, அது கருணை அடிப்படையில் தப்பு. அது அப்புறம் எவ்வளோ இப்போ மதுரையில் இருந்தது, திருச்சியில் இருந்தது, கரூரில் இருந்தது, அதில் எல்லாரும் கொடுக்க முடியுமாட்டில் எவ்வளோ ஊனமுட்டம் கொடுத்துருப்போம். அவன் வேலை இதாக படித்தவங்க வேலை ஊனமுட்டம் இருக்காங்க, அவங்க கொடுத்து வேலை கொடுத்துருப்போம். சப்பா அவங்க இப்போ நீ சொல்கிற ஒத்துக்கலாம்பா, நீ தரணும் சொல்லிட்டு ஊனமுட்டம் கொடுத்துருப்போம். அது மாதிரி ஒன்று பார்க்கணும் அவ்வளோ பேரும் உங்கள் இதில் அவருக்கு சொந்த இதெல்லாம் கொடுத்துருப்போம் எல்லாருக்கும். அப்போ விஜய்னா விஜயோட கட்சி தாவேக தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றீங்களா? ஆமாம், அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆனா அவங்க தரப்புல அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே இன்ன வரைக்குமே. அது அரசாங்க தரப்புல தான் செய்யறோன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ இவங்க ஆட்சிக்கே வரல, வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாங்களா? அதுக்கு முன்னே தானே இந்த மாதிரி விபத்து நடந்தது. இவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இவங்களுடைய தவறுதல் தான் அது.
மக்களுடைய தவறுதல் கிடையாது. காலம் காலமா படிச்சிட்டு இருக்காங்க, படிச்ச இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்ப எங்க போறதுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். எல்லாருக்குமே அப்புறம் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ நிறைய கலவரம் நடந்திருக்குது, எல்லாமே நடந்திருக்குது. என்ன எல்லாருமே அப்புறம் கேட்க தான் செய்வாங்க. கரெக்ட் தான். இப்போ இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால வந்து கொடுக்கலாம். இப்போ இதே முன்னேறாத அப்புறம் எல்லாத்துக்குமே கொடுத்தே ஆகணும், அப்படி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோர்ட் எதனால தள்ளிச்சுன்னு தெரியல மேடம். இது வந்து அந்த இறந்து போன குடும்பத்துக்கு நஷ்டஈடாக ஏதோ ஒன்று செய்யணும். அது வந்து தமிழக அரசே வந்து முன் வந்து சேர்ந்துருக்கு. இதில் என்ன தவறு இருக்குது? அப்போ நம்ம அரசு வேலை அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி இந்த அரசெல்லாம் வந்து அவங்க தேவைக்காக அவங்க தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும் அவங்க வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அதுமாரி கொடுத்துருக்காங்க, அரசாணை கொடுத்துருக்காங்க. இந்த அரசு வந்து அரசு வேலை கொடுக்கும்போது மட்டும்தான் இவங்க வந்து தனிப்பட்ட இதுவில் வந்து கோர்ட்டே தள்ளிட்டு, அது எதனால் தள்ளிடுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அப்போ இறந்து போன குடும்பத்துக்கு என்ன தான் தரலாம் சொல்லுங்கள்? அதாச்சும் பணம் உதவி தந்தால் மட்டும் போதுங்களா? பண உதவி கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமையை வளர்க்கறதுக்கு திறன் பயிற்சி வந்து கொடுத்தா அதை வச்சு அவங்க வேலை வந்து வாங்கிப்பாங்க. அரசு வேலை நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. அது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அரசு துறையில் இருக்கிறத வந்து தனியார் வந்து 80% விட்டாச்சு. இப்போ 20% தான் வந்து நம்ம அரசு துறையை எடுத்து நடத்துது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால இது வந்து எந்த ஆட்சேபனையுமே இல்லை மேடம். மக்களுக்கு டேலண்ட் உள்ளவங்க வருவாங்க, இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அதை இந்த அரசு கொடுத்துட்டு வந்து இது வந்து கோர்ட் வந்து தள்ளிடுறது நியாயம் இல்லை. அது வந்து அவங்க போனதுனால இவங்க ஆப்போசிட் பார்ட்டி இது பண்ணாங்க. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு இழப்பு ஓவராக இருக்கனால அதனால வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அது நல்லது தான். யாராக இருந்தாலும் வந்து கோர்ட்டுக்கு கட்டுப்படணுமா, கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அந்த கோர்ட்டுக்கு கட்டுப்படுத்தி நடத்தணும். அதே மாதிரி காலங்காலமா வந்து நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், வேலைக்கு போகாம ஃபேமிலியை பார்க்காம படிக்கிற எங்களுக்கு வந்து கொடுக்காம அவங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து நியாயம் இல்லைன்னு சொல்லி டிஎன்பிசிக்கு படிக்கிற மக்களும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ டிஎன்பிசி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மக்கள் எங்கே போனாங்கன்னு தெரியலீங்களா மேடம்? இது முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து இதுமாரி நடந்ததே இல்லைங்களா? யாருக்கும் அரசாணை கொடுத்தது இல்லைங்களா? ஏன்னா அப்போ கொடுங்க, ஏன்னா இந்த அரசு எது பண்ணாலும் இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்துட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் பரவாயில்ல. இந்த அரசு வந்து இப்போ இவங்களுக்கு 41 குடும்பத்துக்கு வந்து அரசாணை கொடுத்து தான் தப்பு. இதில் வந்து கோர்ட்டை வந்து நேரடியாக வந்து தள்ளிட்டு வந்து இதை வந்து ரத்து பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இதே கோர்ட்டு வந்து அவங்களும் நேரடியாக வந்திருந்தாங்கன்னா ஓகே, இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்போ இவங்க கேட்குறாங்க, அந்த மாணவரெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் கேட்கல அவங்களாம்? முடிவுன்றது வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கணுமா. மக்களுடைய நலன் என்னான்னு சொல்லி பார்த்துட்டு கோர்ட்டு தான் முடிவு பண்ணது. யாராலையும் முடிவு பண்ண முடியாது. கோர்ட்டு சொல்றது கட்டுப்படுத்த அவனை எல்லாமே. அரசு வேலை கொடுத்தா கூட என்ன அதான் கோர்ட்டுக்கு தெரியாதா, கொடுத்தா என்ன நடக்கும் எது நடக்கும் தெரிஞ்சுட்டு அவன் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறது நவ்வாதான். கோர்ட்டு கட்டுப்படணும் எல்லாமே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு யாரும் கொடுத்ததா வந்து வரலாற்றுல இல்ல. ஏதோ ஒரு சாலை விபத்து, ஏதோ ஒரு மரணம் நிகழுது, விபத்து நிகழுது அப்படின்னும் போது அங்க கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சி நிகழ்வுன்னு வந்தவங்களுக்கு வந்து அரசு பதவியை கொடுத்ததா வரலாறுலே இல்ல. அது ஏன் இவங்க வந்து பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது கட்சி நிகழ்வுன்னு நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் இது பொதுமக்கள் எல்லாரும் வந்து விருப்பப்பட்டு தான் வராங்க. கட்சி நிகழ்வு என்பது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் வந்து ஒரு நபருக்கு பைசா கொடுத்து தான் கூப்பிட்டாங்க. பிரியாணி போட்டலாம், பைசா, ட்ரிங்க்ஸு கொடுத்து தான் கூப்பிட்டாங்க. இது மக்களை விருப்பப்பட்டு போனது. இது அந்த டைமில் வந்து போலீஸ் சரியான பாதுகாப்பு இல்லை அது முன்னாடியே வந்து இதுமாரி விபத்து நடக்குதுன்னா வந்து உளவுத்துறைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் முன்னாடியே வந்து அவங்க தடுத்து இருக்கலாம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு இந்த விபத்து நடந்தவங்களுக்கு வந்து ஏதோ வந்து இந்த அரசு வந்து மனசு வந்து அவங்களே முன் வராங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயன் அடையலான்ட்டு. அதையும் இவங்க வந்து தடுக்கிறாங்கன்னா அப்படின்னா மேடம் பண்ணலாம்? அவங்க வந்து அவங்க தனிப்பட்ட இதுவாக தான் அவங்க இறந்தாங்க, சரிங்களா? அதுபடி கோர்ட்டு ஒன்று தான் நல்லது. ஏன்னா அதிக பேர் படிச்சுட்டு வேலை தராங்க, அதிக பேர் கஷ்டப்படுறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதான் கரெக்டு. படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கொடுத்த மாதிரி இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இப்போ அரசியல் கவர்மெண்ட் சிஎம் இருக்கும்போது அதுமாரி ஆகல, அது தனியாக எலெக்ஷன் நிற்கும் போது தான் ஆடிச்சுல்ல. தெரியாம நடந்ததுமா. அது விஜயை பார்க்க ரசிகர் அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. எதுக்குமே அது நடக்கணும், செத்து போனோம் அதுக்கோசம் வரல. எல்லாருமே வந்து விஜயை பார்க்கணும் தான் வந்திருக்காங்க. அது நடந்துச்சு. அது நடந்ததுக்கான அந்த குடும்பத்துக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அரசு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலை சொல்லி கொடுங்க, திறன் பயிற்சி கொடுங்க, ஆனா அரசு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நீதிபதிக்கு. இப்போ இறந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, குழந்தைங்களும் இறந்துருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் இறந்ததுக்கான ஒரு வாய்ப்பு தானே இது. அவங்களுக்கு ஒரு அரசு வாய்ப்பு கொடுத்தா அவங்க ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்களே. அதுக்கு தான் என்னோட விருப்பம். அதுதான். இருக்கவங்களாம் வேலை இருக்காங்களே எவ்வளோ பேர் படித்த பசங்கள்லாம். அவங்களுக்கு இவர் திடீர்னு ரசிகர் சொல்லி பார்த்தவங்க வந்தவங்க தானே, இவர் காசு தரணும். இல்ல இது அரசு பொறுப்பேற்றுக்கணும், அதனால அரசு கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தப்பா இல்லை, அரசு கொடுக்குறா. அப்போ இதில் பார்த்து எவ்வளோ பேர் செத்துருக்காங்க பார்த்தா கவர்மெண்ட்லேயே. வேலை செய்கிறீங்க கவர்மெண்ட் செத்துறீங்களே, அவங்க பசங்க தண்ணி யாரும் தண்ணி வேலை எவ்வளோ வேகன்சி இது தராது.
அது என்ன பண்ணுறது? அவங்களுக்கு கொடுக்கணுமா? படிச்சவங்க எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். இறந்தவங்களுக்கு பணம் வாங்கினாங்க, அவங்களுக்கு ஏன் வேலை கொடுக்கணும்? பணம் கொடுக்காம இருக்கலாம்ல. பணம் கொடுக்காம வேலை வாய்ப்பு கொடுத்தா கரெக்டா? எது? பணம் கொடுக்காம வேலை வாய்ப்பு கொடுத்தா கரெக்டா இருக்குமா? பணமாக வாங்கிக்கணும் வேலையை கொடுத்தா எப்படி? படிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, அவங்களாம் வேலை கொடுக்கலாம். இறந்து போன 41 குடும்பங்கள்ல தேர்ந்தெடுத்து கொடுத்த இந்த வேலை வாய்ப்பு சரியானது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். ஒன்றும் பணம் கொடுத்துருக்கக்கூடாது. பணம் கொடுக்காம கூட வேலை கொடுத்துருந்தா அது நல்லது. பணமாக கொடுத்துட்டு வேலையும் கொடுத்தா அப்போ மற்றவங்களாம் எப்படி வேலை? இதனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். இறந்து போன எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாம்மா கேட்பாங்க. அப்ப இது தமிழ்நாடு அரசு பொறுப்பேத்துக்காம விஜயோடைய கட்சி பொறுப்பேத்துக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதுதான் கரெக்டு. கஷ்டம் பொறுப்பெடுத்தணும், வேறு யாரும் எடுத்துக்க முடியாது. கஷ்டம் பொறுப்பெடுத்தணும். அது இப்போ விபத்தில் சாகுறாங்க, அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்க முடியுங்களா? இப்போ வேலை செஞ்சுன்னு இருக்கிறவங்களையும் பணி நிரந்தரம் கிடையாது. இப்போ நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருந்தோம், நானும் தான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன் கான்ட்ராக்டில். ஒட்டு மொத்தமாக எங்களை எல்லாரையும் வெளியே போனால் அனுப்புனாங்க. எங்களுக்கே அரசு வேலை கிடையாது. இப்போ விபத்தில் செத்து உங்களுக்கு அரசு வேலை கட்டுவா? இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு என்ன இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. இதோ இவங்க ஹேண்டிகேப்பு, இவங்களும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, லேடிஸு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு என் ஒய்ஃப் தான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஒரு 2-3 மாதம் லீவு போட்டாங்க, அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் வேலை கிடையாது. இப்போ அவங்க வீட்டில் இறந்துட்டாங்க, அது வந்து தனிப்பட்டு இறந்துருந்தா பரவாயில்ல. ஒரு ரசிகரை பார்க்க வந்து இறந்தவங்க, ஒரு சிஎம் கூட கிடையாது. அப்போ அவர் சிஎம் கூட ஆகலை, ஒரு சிஎம்மை பார்க்க வந்து இறந்துருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ரசிகருங்க வந்து பார்க்க வந்து இறந்தது. அவங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்குறதா இருந்தால் அப்போ மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து தானே ஆகணும். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். கோர்ட் சொல்ற மாதிரி தப்பான முன்னுதாரணம் ஆயிடும்னு பயப்படுறாங்க. அது எல்லாரும் கேட்கற மாதிரி ஆயிடுமா? ஆமாம், தப்பா கோர்ட் எப்படி தப்பா சொல்ல முடியும்? கோர்ட் தப்பா சொல்ல முடியாதுங்களே. கோர்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது தப்பான முன்னுதாரணம் ஆயிடும். ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க எல்லாருமே கொடுக்க சொல்லி முன்னுரிதமாக தான் ஆகும். அதுதான் கோர்ட் சொல்கிறது தான் உண்மை.